வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார். அது அப்படி ஒரு இடமே இல்லை. நாங்கள் லண்டனில் இருக்குமோ சூரிச்சில் இருக்குமோன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய கண்கள் காணத்தக்கத வெறுமையாக இருந்த நிலத்தில் ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தி நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அதை பற்றி இதனில்லை. ஓப்பனிங் சர்வீஸுக்கு நாங்கள் வந்தபோது இந்த இடத்துல வந்தபோது தான் 2வது மாடியில் எங்களை சேர்ச், அதுக்கு மேலேயும் இருக்குது 3வது மாடி என்று சொல்லி. அப்போ கர்த்தருக்கு சோதரம் என்னன்னு சொன்னால் அந்த 2வது 3வது மாடின்றது நாங்கள் முதல் அந்த திறப்பு விழாவுக்கு வந்தபோது தான் அதை நாங்கள் அது வரைக்கும் அந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த வந்தபோது தான் நாங்கள் அதை புரிஞ்சு கொண்டோம். அதன் பிற்பாடு தான் நான் ஆண்டவர் 20 வருஷத்துக்கு பிறகு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறாருன்னு பெரிய நிறைவு எங்களுக்கு. 2வது 3வது மாடியிலே ஆண்டவர் சேர்த்து இருக்கிறாங்கன்னு சொன்னேன். 2வது 3வது மாடி இல்லை, ஆனால் ஆண்டவர் உருவாக்கி தந்தார். என்ன அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. ஒன்றுமே இல்லையே ஆண்டவர், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆண்டவர் உருவாக்க அந்த தேவனால் முடியும். அவர் உருவாக்கி தர அந்த தேவனால். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துட்டா அதை நிறைவேற்ற அவரால் மாத்திரம்தான் முடியும். ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஆமென். இது சபையை பிரதிஷ்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் சாலமோன் ராஜா சபையை பிரதிஷ்டை பண்ணி அந்த மக்களை ஆசீர்வதித்த போது இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். அவர் வாக்குத்தத்தம் அந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அதாவது தாம் வாக்குத்தத்தம் பண்ணின தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதை நாங்கள் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்ததான அது அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார் என்றதை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த மோசையை கொண்டு சொல்லிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாலும் தவறி போகல. அவர் மோசையை கொண்டு சொன்னது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். அதனால் அதே போல் அந்த காரியங்களெல்லாம் நினைவு கொண்டு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சாலமோன் ராஜா அந்த மக்களை ஆசீர்வதித்து அவைகளை இன்னும் திடப்படுத்தி அவர்களை சபையை பிரதிஷ்டை பண்ணி அவைகளை ஆசீர்வதிக்கிறார். அங்கே கூடியிருந்த இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கும் போது இந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் மோசே எப்படியாக அழைக்கப்பட்டார், அவர் ஏன் அழைக்கப்பட்டார், அவர் உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் தேவன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது. அதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அவருடைய நம்ம தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகள்னு சொன்னால் அவங்க அடிமைகள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அவங்க எப்படி அடிமைத்தனம்னா அவங்களுக்கு அதுவும் எகிப்தில் விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த ஒரு இடம், பாவம் நிறைந்த ஒரு இடம். அதனால் பாவத்தினாலே அவங்களுக்கு வேதனைகள்,
துன்பங்கள் அநேகமாக இருந்தது. அதோடு அவங்க கூலி இல்லாமல் வேலை செய்ய வேண்டி இருந்தது. கடினமான வேலைகளை அவர்களை கொண்டு வாங்கினார்கள். அப்படியெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க தேவன் அந்த ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டாருண்டு. இதில் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தர் சொல்லும்போது மோசேக்கு சொல்கிறார், என் ஜனங்களுடைய கூக்குரல் என்னுடைய காதுக்கு வந்தாரு. அவருடைய அந்த ஜனங்களுடைய கூக்குரல், அவர்கள் சத்தம் போட்டு அழுது அந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்டு மோசேயை அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு ஆயத்தமாய்த்தான் இந்த வார்த்தையை மோசேக்கு சொல்கிறார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி தேவன் எகிப்திலிருந்து மோசையை அழைத்து வாரது தான் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வாரது. அதுதான் அவருடைய அழைப்பாக இருந்தது. அவர் வெளியால் அவையே கூட்டி கொண்டு வரணும். அதுக்கு பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வான்னு சொல்லி மோசையை கூப்பிடுறார். இதில் நாங்கள் சொல்லிக்கொள்கிற காரியம், மோசே இவ்வளவெல்லாம் கர்த்தர் சொன்னதெல்லாம் கேட்டார், கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நடந்தார். உண்மை உள்ள கர்த்தரே மோசையை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி மோசையை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நாங்களும் கூட கதைக்கிறது, இவ்வளவெல்லாம் உண்மையாக இருந்த மோசையை கர்த்தர் கடைசியாக கானானுக்குள்ளே போக விடையில்லை என்று சொல்லி. ஆனால் அதில் அவர் அந்த ஜனங்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வெளியால் கொண்டு வரணும். அதுதான் அவற்றை அழைப்பு. அதை அவர் சரியாக செய்தார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அந்த பார்வோன் ராஜாவுடைய கையில் இருந்து அந்த அடிமைப்பட்ட ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியால் யாருக்கும் கொண்டு வர இயலாது. அதனால தான் தேவன் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை வெளியால் கொண்டு வந்தார். வெளியால் வந்துட்டு அவர் மிச்சத்தை நடத்துறது அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அவைகளை வெளியால் கொண்டு வராது தான் மோசையை தெரிஞ்சு கொண்டார். அதன்படி அவர் சரியாக அந்த காரியத்தை செய்தார். அதில் நாங்கள் பார்த்தா கர்த்தர் கொடுத்த கட்டளை எகிப்துக்கு போன்னு சொல்லி மோசையை அனுப்புகிறார். அடுத்தது பார்த்தோம்னா அவருடைய ஊழியம் என்னன்னு சொன்னால், என் ஜனத்தை அழைத்து வான்னு சொல்கிறார். அங்கே பார்வோனுக்கு சொல்கிறார், பார்வோனுக்கு பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனத்தை ஆராதனை செய்ய அனுப்பிவிடுன்னு சொல்லி. அது மாதிரி இதில் என் ஜனத்தை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி கர்த்தர் மோசைக்கு சொல்லியிருந்தார். அவருடைய ஊழியம் அதுதான். அது மாத்திரமல்ல, ஏன் மோசை அவர் தெரிஞ்சு கொண்டாருன்னு சொன்னால், பல்லம் மிக்க ராஜாவை எதிர்கொள்ளக்கூடியவர் அவர் மட்டும்தான். அந்த பார்வோன் ராஜாவை ஒருத்தராலும் எதிர்த்து நிற்க முடியாது. மோசே ஏற்கனவே அங்கே அரச கலைகளை கற்று அவர் சிறு வயதிலிருந்து அரண்மனையிலேயே வளர்க்கப்பட்டார். அது எகிப்திய அரண்மனையிலேயே பார்வோன் மகளால் வளர்க்கப்பட்டபடியினால அவருக்கு சகல காரியங்களும் சகல காரியங்களும் அவர் அறிந்திருந்தபடினால அவரை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துக்கு அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய பலமுள்ள ஆளண்டா இவர் தான் சொல்லி அவர் அனுப்புகிறார். அதனால் இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இன்றைய நாளிலும் இப்போ நாங்கள் எத்தனை மக்கள் துன்பங்களோட வேதனைகளோட சமாதானம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற எத்தனை ஜனத்துக்கு நாங்கள் இயேசுவை அறிவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அன்று மோசே அழைத்த போது மோசே சொன்ன, நான் திக்கிவாயாக இருக்கிறேன், எனக்கு இயலாதுன்னு சொல்லி அவர் இதாகிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் இந்த வெளியால் இருக்கிற மக்களை நாங்கள் விடுவிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் அவர்கிட்ட அழைச்சி கொண்டு வருவோம். இயேசுவட்டை நாங்கள் அழைச்சி கொண்டு வருவோம். அதில் இயேசுவை பற்றி சொல்லுவோம். அவங்கள சொல்லி அவர்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்போம். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க? அதாவது சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறீங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து அதை செய்யுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, சூழ்நிலை என்னவா இருந்தாலும் எபிரேயரின் கூக்குரல்லாம் அந்த இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. மோசே நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, அவர் எபிரேய இதில் இஸ்ரவேல் மனுஷன், ஆனாலும் எகிப்திய அடிமைத்தன இதிலே வளர்ந்தவர், அங்கே அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டவர். அதனால் அவருக்கு சகல காரியங்களையும் அவர் அறிந்திருந்தார். அவரோட எதிர்த்து நிற்கவும் அவரால் மாத்திரம்தான் முடியுமா இருந்தது. சரி, அதனால் அவரை அனுப்பி வைக்கிறார். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான்.
நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமாம். இதில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மோசே வந்து எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசுகிறாள். அவர் வந்து சரியான உண்மை உள்ள மனுஷன். கர்த்தர் மோசையோட மட்டும்தான் பேசினார்ன்னு சொல்லி அதில் நிறைய பேர் அவரோட சண்டை பிடிச்சாங்க. உங்களோட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார், அவங்களோட பேசுவார்ன்னு சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்போ இதில் வந்து மோசையோட ஒரு சிநேகிதனோட கதைக்கிற மாதிரி முகமுகமாய் தேவன் மோசையோடு பேசினார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவர் பாளையத்துக்கு திரும்பி வரும்போது பாளையத்தில் வந்து நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் அந்த வாலிபன் வந்து ஆசாரிப்பு கூடாத வாசல்லே அவர் அதை விட்டு பிரியாது இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நேரம் அவர் அந்த ஆசாரிப்பு கூடாத வாசல்லே அங்கேயே காத்திருப்பார். எனவே அந்த மோசையை தொடர்ந்து ஜோஷுவா தான் அந்த காரியங்களை செய்கிறார். ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தா மோசே எந்த நேரமெல்லாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாரா, எந்த நேரத்தில் எல்லாம் தேவனிடத்தில் பேசினார், அந்த வேளைகளில் எல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தான் பேசினார். எல்லாமே மக்களுக்காக. அவர் தனக்காக ஒன்றும் கேட்கல, எல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தான் பேசினார். அது மாதிரி தேவன் அவருக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார். நிறைய வாக்குறுதிகளை அந்த மக்களுக்கு கொடுத்தார். அது எல்லாத்தையும் தேவன் நிறைவேற்றினார்னு நீங்கள் முதல்ல நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போல் நாமும் தேவனை அதில் வந்து அந்த மோசே வந்து ஒரு நாளும் தன்னுடைய சுய புத்தியில் ஒற்று காரியத்துக்கு தன்னுடைய சுய புத்தியை எல்லாம் வழிக்கிடையில் அவர் எல்லாத்தையும் தேவனிட கேட்டார். அந்த ஜனங்கள் சொல்லும்போது ஓடி போய் தேவனிட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கண்டார். அதனால அவர் தேவனை சார்ந்து தான் வாழ்ந்தார். அவர் தனியாக தானாக செயல்படவில்லை. அந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவனுடைய சார்பிலிருந்து அவருடைய வழி நடத்தல அவர் வாழ்ந்தார். அது மாத்திரமில்லை, அவர் ஒப்பு கொடுத்தலோடு அந்த தேவனுக்கண்டே கீழ்ப்படைந்து அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டு அதன்படி வாழ்ந்தார். அதுபோல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த வாக்கு தத்தங்களை தேவன் அவர் ஏற்ற வேளையில் தேவன் அந்த வாக்கு உறுதிகளை நிறைவேற்றுவார். அதே போல் எங்களுடைய ஜெபங்களுக்கு ஏற்ற வேளையில் தேவன் எங்களுக்கு பதில் தருவார். அவைகளையெல்லாம் நாங்கள் இணைச்சி நாங்கள் கலங்க தேவையில்லை. தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்கிறவர். அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டதவன் ஏன் எங்களுடைய ஜெபங்களை கேட்க மாட்டார். எங்களுடைய ஜெபங்களை நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார், நிச்சயமாக பதில் தருவார். ஆனால் நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தின்படி வாழாமல் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில் நாங்கள் நடக்க நாங்கள் கவனமாக இருந்தால் தேவன் எங்களை நடத்துவது அவருக்கும் சுலபமாக இருக்கும். எங்களுடைய வழிகளும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். தேவனுடைய வழியிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துட்டோம் என்று சொன்னால் எல்லாம் உங்களுக்கு இலகுவாக இருக்குமா. அதனால் நாங்கள் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஜோஷுவா அடுத்தது நாங்கள் கவனிப்போமா இருந்தால் ஜோஷுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையை தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறியது. ஆமென். இது வந்து யோசுவா வந்து மோசேக்கு பிற்பாடு யோசுவா அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு நில காணி ஆட்சிகளை, அவர்களுக்குரிய காணிகளை, அவர்களுக்குரிய பங்குகளை மோசே எப்படி சொன்னால் அதை எல்லாத்தையும் செய்து முடிஞ்ச பிறகு அவர்களுக்கு சொல்கிறதான அறிவுரை. அந்த வேளையில் அவங்களை ஆசீர்வதித்து சொல்கிறது தான் இந்த காரியம். அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லுகிறார். அதில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்தது, நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி ஜோசுவா சொல்கிறார். ஜோசுவா வந்து மோசேயோடையே கூட இருந்து வந்தாள். அவரே சொல்கிறார், ஆண்டவர் மோசையில சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றினார்ன்னு சொல்கிறார். அதனால எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன காரியங்களை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மாதிரி நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்கிறபடினால இந்த சர்ச்சை குறித்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார் என்று நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சில வேளை நாங்கள் திகைத்து போய் நிற்கிறது உண்டு. ஆனால் உண்மையாகவே தேவன் ஒரு வாக்குறுதியை தந்தால் அல்லது தேவன் ஆவியானவர்களோடு பிரத்யேகமான பேசியிருந்தால் அதை நிச்சயமாக தேவன் செய்வார். நாங்கள் இந்த சர்ச் ஆரம்பித்த நாட்களில் இந்த சர்ச்சில்
பக்கத்தில் ஒரு சிறிய ஒரு கட்டிடம் உண்டு. அந்த இடத்திலே நாங்கள் ஆராதித்து வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் குடும்பமாக, நானும் கணவரும் எங்களுடைய 3 பிள்ளைகளும் சிறியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் 5 பேர் இருந்தால் ஆண்டவரை துதித்து பாடிட்டு நார்மலாக மெசேஜ் ஆராதனை எல்லாம் நாங்கள் செய்து வந்தோம். அதன் பிற்பாடு ராஜ்ய காவல்கள் எங்களோட வந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக வந்தாங்க. ஆனாலும் இந்த வேளையில் சந்திரா காவல்கள் வந்தாங்க. அப்படியே நாங்கள் கொஞ்சம் பேர் அப்படியே சேர்ந்து கொண்டோம். ஆனால் ஆரம்பத்தில் நான் என்னுடைய கணவர் ஆரம்பத்தில் இருந்து, நான் திருமணமாகி நாட்டுக்கு வந்த நாட்களில் இருந்து சொல்கிறதான ஒரு காரியம், தேவன் சிறையில் எனக்கு தரிசனம் தந்தார். ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம், ஒரு பட்டணம் ஒன்றில் நடு வீதியோரமாக தான் நடந்து போயிருக்க 2 பக்கங்களும் உயர்ந்த மாடி கட்டிடங்கள்னால நிறைந்திருந்தது. அந்த இடத்துல தான் அப்படியே நடுவால் போயிருக்க ஆண்டவர் ஒரு கட்டிடத்தை காட்டி, இந்த இடத்துல போய் இந்த ஜேமிசன் போட்டு நீ போட்டு இந்த சர்ச்சு நடந்தன்னு சொல்லி சொல்கிறார். அதில் 2வது 3வது மாடியில் உண்ட சர்ச் பேரை போடன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுன்னு சொல்லி இவர் சொன்னார். அப்போ நான் அது எந்த இடம் எங்கே அப்படின்னுலாம் நான் ஆர்வமாக விசாரிக்கிறது தானே. நாங்களும் அப்படி தானே, யாரும் கிணம்பு சொன்னால் விடுறே இல்லைன்னு அவங்கள திருப்பி ஒரு தான் நித்திர கொண்டு விட மாட்டோமே, அப்படியாவது அது கேட்குறது. அப்போ நான் கேட்பேன் எப்படின்னா, இப்போ இவர் சொன்ன காரியம், அந்த பட்டணத்தை பார்க்கும்போது 2 பக்கங்களும் மாடி கட்டிடமாக இருந்தது. அதை பார்க்கும்போது லண்டன் மாதிரியும் இருந்தது, சூரிச் மாதிரியும் இருந்தது. ஏன்னா 2 பக்கம் கட்டிடமாக இருந்தது. அப்போ நாங்கள் அந்த பழைய கட்டிடத்தில் இருக்கும்போது எல்லாம் சின்ன பழைய கட்டிடங்களாக தான் இருந்தது. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் உயர்ந்தது. அந்த அல்டி கூட சேர்ந்து தான் கட்டினாங்க. அந்த எம்என் குரூப்பே முழு கட்டிடங்களும் நாங்கள் வந்த பிற்பாடு தான் கட்டப்பட்டது. அப்போ அந்த நிலையில் அப்போ நாங்கள் பல தடவை நாங்கள் இந்த தேசத்தை விட்டு நாங்கள் லண்டனுக்கு போவதற்கு ஆயுதமாக இருந்தோம். போவதற்கு அதுக்கு பார்த்து கொண்டிருந்தோம். அது மாத்திரமில்லை, சூரிச்சுக்கு அங்கே போயிருப்போம். ஆண்டவர் அங்கே தான் தரிசனம் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஆவியானவர் எங்களை எச்சரித்து இந்த இடத்திலே எங்களை நிறுத்தி வைத்தார். அதனால் நாங்கள் இந்த இடத்திலேயே அந்த சின்ன சேர்ச்சிலேயே நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து வந்தோம். அப்படியே நாளுக்கு நாள் ஒவ்வொரு குடும்பமாக எங்களோட சேர்ந்து கொண்டாங்க. அது மாத்திரமில்லை, அந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது நான் என்னது சொல்கிறேன்னா, 2வது 3வது மாடின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த கட்டிடம் இல்லை, இது ஒரு ஃப்ளட்டை ஒரு நிலமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த சர்ச்சில் இருந்தபோது எங்களுடைய கண்களால் அவங்க பிளான் போட்டு, அந்த சர்ச்சுக்கு பிளான் போட்ட போது நாங்கள் அந்த பிளானுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், அதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த கட்டிடத்தை அத்திவாரம் போட்டு இந்த கட்டிடம் ஆரம்பத்துலேருந்து கட்டி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல சிரமதானம் செய்தோம். எங்களோட இருந்தவர்கள் ராஜ்யக்கா, சந்திராக்கா, அப்படி அந்த நேரங்களில் எங்களோட இருந்தவங்க பணம் கூட கொடுத்தாங்க. கட்டிட நிதி உதவிக்கு நாங்களும் கொடுத்தோம். அவங்க எல்லாம் பண உதவியும் செய்தார்கள். கட்டிடத்துக்கு காசு சேர்த்து நாங்கள் கொடுத்தோம். ஆனாலும் நான் சொல்கிற அந்த என்ன விஷயம்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை எப்படி நிறைவேற்றினார், அது அப்படி ஒரு இடமே இல்லை. நாங்கள் லண்டனில் இருக்குமோ சூரிச்சில் இருக்குமோன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய கண்கள் காணத்தக்கதை வெறுமையாக இருந்த நிலத்தில் ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தி, நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அதை பற்றி இதொன்னும் இல்லை. ஓப்பனிங் சர்வீஸுக்கு நாங்கள் வந்தபோது இந்த இடத்துல வந்தபோது தான் 2வது மாடியில் எங்களோட சர்ச், அதுக்கு மேலேயும் இருக்குது 3வது மாடி என்று சொல்லி. அப்போ கர்த்தருக்கு சோத்திரம். என்னன்னு சொன்னால், அந்த 2வது 3வது மாடின்றது நாங்கள் முதல் அந்த திறப்பு விழாவுக்கு வந்தபோது தான் அதை நாங்கள் அது வரைக்கும் அந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டி முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. ஆனால் அந்த வந்தபோது தான் நாங்கள் அதை புரிஞ்சு கொண்டோம். அதன் பிற்பாடு தான் நான் ஆண்டவர் 20 வருஷத்துக்கு பிறகு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறாருன்னு பெரிய நிறைவு எங்களுக்கு. 2வது 3வது மாடியில் ஆண்டவர் சேர்த்து இருக்கிறாங்கன்னு சொன்னேன். 2வது 3வது மாடி இல்லை, ஆனால் ஆண்டவர் உருவாக்கி தந்தார். என்ன அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. ஒன்றுமே இல்லையே ஆண்டவர், ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லாதீங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆண்டவர் உருவாக்க அந்த தேவனால முடியும். அவர்
உருவாக்கி தர அந்த தேவனால். அவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்துட்டா அதை நிறைவேற்ற அவரால் மாத்திரம்தான் முடியும். நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தினாலேயோ உங்களுடைய காரியங்களாலோ உங்களால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் இல்லாதது எங்களுக்கு உருவாக்கி தந்தாரல்ல, அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் உருவாக்கி தந்தாரல்ல. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க என்ன காரியத்தை நீங்க எதிர்பார்த்துருக்கிறீங்களா, சூழ்நிலையில பாராதீங்க, தேவனை முற்று முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் யோசுவா 23வது அதிகாரம் 14 இருந்து 15-16 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போம். இதோ இன்று நான் உலோகத்தால் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நன் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறித்து அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென். அதை திரும்பவும் ஜோஷுவா வந்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்துற அந்த ஆண்டவர் செய்த அந்த நன்மை, அந்த மோசையை கொண்டு ஆண்டவர் சொல்லிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒற்று வார்த்தையாலும் தவறி போகவில்லை. அது வந்து அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அவர்களுடைய முழு இருதயத்தாலும் முழு ஆத்மாவாலும் அவர்கள் அறிந்திருந்தீர்கள் என்று அவர் சொல்றார். அவங்க அறிஞ்சிருந்தாங்க அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை. அவர்கள் உணர்ந்தவர்களா இருதயத்தில் முழுவதுமாய் அறிந்து ஆத்மாவில் அறிந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒற்று வார்த்தையாலும் தவறி போகவில்லை. அதே போல நீங்களும் விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசிங்க. தொடர்ந்து சொல்ல போற காரியம் வந்து யோசுவா வந்து அந்த ஜனங்கள் தான் இல்லாத நேரம் அந்த ஜனங்கள் ஒருவேளை பின்னட்டு போனாலோ அல்லது அவங்க பின்மாற்றமாக போனாலோ அல்லது ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாலோ அதனால என்ன பிரச்சனைகள் வரும், என்ன சாபங்கள் வரும் என்று அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் பயங்கரமான காரியங்களாக இருக்குது. நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. இப்போ யோசுவா 23வது அதிகாரம் 15 - 16 வரை. இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் இதுல வந்து நீங்க எப்படி எல்லாம் நிறைவேறியதோ அதே மாதிரி தேவனை விட்டு நாங்கள் விலகி தேவனை விட்டு அவருடைய கட்டளைகளை நாங்கள் மீறி உடன்படிக்கையை மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய தேவர்களை நம்மளாக ரசிக்கப்பட்டவங்க திருப்பியும் போய் அந்நிய தேவர்களை ஒரு நாளும் சேவிக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி இருந்து அவங்கள போய் சேவித்து அப்படியெல்லாம் செய்தால் கடுமையான எச்சரிப்பு செய்கிறார். ஏனென்னா அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஜோஷுவாவுடைய காலம் அந்த அதிகாரத்தோடு முடிகிறது. அதனால அவர் அந்த ஜனங்களுக்கு ஜோஷுவாவே இருந்த நாட்கள் எல்லாம் அந்த ஜனங்கள் ஆண்டவர் உண்மையான தேவனை சேவித்தார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே சேவித்தார்கள். ஆனால் அதன் பிற்பாடு அவர்கள் வழி விலகி போகிற காரியங்களை நான் காணலாம். அதனால் அவர் முதலே அந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். நீங்கள் அப்படி இதண்ணக்கூடாது, அதனால் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நாங்களும் ஒரு நாளும் தேவனுடைய வழியை விட்டு விலகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் எப்படியோ எங்களை ஒரு அப்பா மாதிரி அம்மா மாதிரி ஆண்டவர் எங்களதில் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து எங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவர்களே இருக்கணும். நாங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. நாங்கள் திரும்பி எகிப்தி அடிமைத்தனத்திலேருந்து வந்துட்டு திருப்பி நாங்கள் எகிப்துக்கு போயிடலாம்னு நினைக்கக்கூடாது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினரை வரும்போதோ ஜீவி விழிச்ச போல் இருக்கும். ஆமாம். இதில் பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களோட பாஸ்டர் சொல்லி கொண்டிருந்தார் 20 வருஷமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தெரியலன்னு. சட்டியாக 20 வருஷத்தால் தான் இந்த சேச்சங்களுக்கு கிடைச்சிது. அது மாதிரி நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ தெரியாது. நீங்கள் வேண்டிக் கொள்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக நான் வாங்கிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் பாப்பமாக இருந்தால் விரும்பினது வரும்போது எப்படி அந்த படத்தில் பாருங்க, நாங்கள்
நீண்ட நாட்களாய் காத்திருக்கும் போது நாங்கள் எப்படி இழைத்து போகிறோம். ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி நாங்கள் ஜீவ விருட்சம் போல எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி, எவ்வளவு குளிர்ச்சியாக நாங்கள் இருப்போம். அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. வாஞ்சை நிறைவேறுவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள், நாங்கள் விரும்புகிற காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு இனிமையானது, அது ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வரும். ஆனால் தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. தீமையை விட்டு விலக சொன்னால் தீமையை விட மாட்டாங்க. மூடருக்கு அதுதான் அருவருப்பு. அவங்க செய்கிற ஒன்றும் அருவருப்புறது இல்லை. தீமையை விட்டு விலக சொன்னால் அதுதான் மூடருக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை செய்யும்போது, எங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும் போது எங்களுடைய ஆத்துமா சந்தோஷப்பட்டு களி கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க வேணும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேணும். நாங்கள் இந்த இடத்துல நான் கேட்டபோது எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ நன்மை செய்திருக்கிறார். அப்பயே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அமைதியாக இருக்குது. நீங்கள் நல்லா துதிக்கணும் ஆண்டவரை, கரங்களை தட்டி அந்த இவங்க வாசிக்கிற இசையை விட உங்களோட கர ஓசை பெருசாக இருக்கணும். அப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேணும். ஏனென்றால் உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவரால் உங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். அது மாத்திரம் தொடர்ந்து நாங்கள் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அதனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் நல்லது செய்தபடியாக ரசிக்கப்பட்டிருக்கோம். அப்படி என்னெல்லாம் நாங்கள் நினைக்கலாங்க. எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் எங்களை ரசிக்கலாண்டவர் தம்முடைய தீர்மானத்தின்படி, அவர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, அவர் நம்முடைய கிரிகைகளின்படி நம்மை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் எங்களை ரசித்தார். ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி ஆண்டவரை நாங்கள் அறிஞ்சு கொள்வது பெரிதான கிருபை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வது சாதாரண காரியம் நினைக்காதீங்க. உண்மையாகவே பெரிதான கிருபை. கிருபையினால தான் அந்த பெரிதான நாங்கள் எவ்வளவு அக்கிரமக்காரராக இருந்தாலும் இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் தொழுது கொள்ள, இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் சேவிக்க நாங்கள் அழைக்கப்பட்டது உண்மையாகவே ஒரு பெரிய காரியம். அதை அற்பமாக நீங்கள் எண்ணாதீங்க. ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களோட சந்ததிக்கு ஆசீர்வாதமான காரியம். அதனால் நாங்கள் எங்களுடைய கிருபையினாலே ஆண்டவர்களை ரட்சிக்கல, தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் உருமாப்பு கொள்ளவில்லை. என்னென்னா தேவன் தான் எங்களை ரசிச்சிருக்கிறார். எங்களுடைய நாங்கள் நல்லவர்களாக இருந்தபடினால ரசிக்கு வந்த ஒன்றில்லை, நாங்கள் எல்லாம் தெரிஞ்சபடினால ரசிக்கு வந்த ஒன்றில்லை. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால் தம்முடைய கிருபையினால் எங்களை ரசிச்சிருக்கிறார். இனி எங்களோட ரட்சிப்பு மட்டும்தான் நம்முடைய கிருபை. அதுக்கு பிறகு எங்களோட விசுவாசம், எங்களோட விசுவாசத்தினால நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடணும். அதுக்காக இந்த நேரம் கிருபைன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எந்த நேரம் என்ன செய்தாலும் அதெல்லாம் கிருபை நாங்கள் பாவம் செய்தாலும் அதெல்லாம் கிருபைன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. கிருபையினால எங்களை ரட்சித்தார். இனி நாங்கள் ஆண்டவரை பின்பற்றி பரிசுத்தமாக அவருக்கு பின்னால் ஓடுறது எங்களை விசுவாச வாழ்க்கையில் தான் இருக்குது கிருபை. அதனால் இந்த நாட்களில் கிருபையின் காலத்தில் நாங்கள் அந்த ஆண்டவருடைய வழியில் நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் கவனிப்போமா இருந்தால், அதற்கு கேட்டர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இதில் நீ போ, அந்த இதில் பவுலுக்கு சொல்லப்பட்ட காரியம், பவுலை குறித்ததான காரியம் இது. புறஜாதிகளுக்கு ராஜாவாக, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அவர் அறிவிப்பதற்காக
தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக இவர் பவுல் நிற்கும்போது இது ஏற்கனவே என்னத்துக்காக இவர் அழைக்கப்பட்டார், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லி பவுலை நாங்கள் சொல்வது சாதாரணமாகவே பவுல் புற ஜாதிகளின் அப்போஸ்தலர் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதில் அவர் இதில் கர்த்தர் ஆவியானவர் இதை உணர்த்துகிறார் என்னத்துக்காக அவரை அழைத்தது. புற ஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்தோட பாத்திரம் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் 2 தீமோத்தேயு 4:7 நாங்கள் காண்போமா இருந்தால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதில் பவுல் சொல்கிற காரியம் நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் தன்னுடைய ஊழியத்தை நல்லபடியாக இந்த பூமியில் செய்தார். அவர் என்னத்துக்காக அழைக்கப்பட்டாரோ அதை அவர் சரியாக செய்தார். அதை மாதிரி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அவருடைய விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். இதில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் பழைய ஏற்பாட்டில் மோசே, யோசுவா இவர்களை நான் உதாரணமாக அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் தேவனுடைய சித்தத்தை செய்தார். அது மாத்திரமில்ல, பவுலும் ஆண்டவர் என்னத்துக்காக அழைச்சாரோ அது ஆண்டவர் சரியாக செய்தார். அதை நிறைவாக அந்த பவுல் அதை செய்து முடித்தார். அது மாதிரி மரியாளும் அந்த காரியத்தை செய்தார். தன்னுடைய அழைப்பை சரியான முறையில் அவள் என்னதுக்காக அழைக்கப்பட்டாலோ அதை செய்து முடித்தார். அப்போஸ்தலர் நாங்கள் பார்த்தா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் அவங்களை என்னத்துக்காக ஆண்டவர் அவர்களை அழைத்தாரோ அதை அவர்கள் தங்களுடைய காலத்தில் செய்தார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து தான் நாங்கள் இப்போது சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே அந்த அப்போஸ்தலர்களும் தங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சித்தத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்பிக்கொள்ளலாம். நிறைவாக நாங்கள் 1 ராஜாக்கள் 8:56 நாங்கள் காண்கிறோம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகவும் தவறி போகவில்லை. ஆமென். இதை நாங்கள் திருப்பியும் சாலமோன் சொன்ன அந்த காரியத்தை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லிய மோசையை கொண்டு சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தை ஒன்றும் தவறி போகாதபடி ஆண்டவர் நடத்துவார். இந்த வேளையில் நான் ஜெபம் பண்ணுறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நினைவு கொண்டு வரலுங்க. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்களோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆவியானவரே நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களோ அவைகளை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சந்தோஷப்பட அவருடைய இருதயம் மகளத்தக்கதாய் ஆண்டவரே, அவருடைய ஆத்துமா சந்தோஷப்படத்தக்கதாய் கர்த்தாவே அந்த வார்த்தைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லிய நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன்
தேவன் எழுந்தருள்வார் எனக்காக யுத்தம்